லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாமா வணக்கம் மாமா. டேய் என்னடா காலங்காத்தாலே வந்திருக்க? அந்த சுப்பநேசன் கோயிலில் இன்னைக்கு சாயந்தரம் பிரசாதம் போடணும். நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கடையெல்லாம் போயிட்டு மளிகை சாமான் காய்கறிலாம் வாங்கி வர தேவையா? ஒவ்வொரு தடவையும் உனக்கு யார் லிஸ்ட் எழுதி கொடுப்பா? அத்தை தான். போ அவகிட்டே போய் வாங்கிக்க. சரி அத்தை. டேய் அவன் ரூம்ல இல்லடா, கிச்சன்ல இருக்காளான்னு போய் பாரு. சரி மாமா. அத்தை எங்க போனாங்க? மாமா மாமா. அத்தை கிச்சன்ல இல்ல மாமா. கிச்சன்ல இல்லைன்னா மேல மொட்டை மாடல துணிகினி காய போட்டுட்டு இருப்பாடா, போய் பாரு. இதோ பாரு மாமா, பாரு பாரு. அத்தை எங்க ஆளை காணோம்? இல்ல மாமா. அத்தை மொட்டை மாடல மாமா. இங்க எங்கேயாவது இருப்பாடா, போய் பாருடா. எல்லாத்துலயும் பாத்துட்டேன் மாமா. மொட்டை மாடல இல்ல, கீழே இல்ல, ரூம்ல இல்லன்ட்டீங்க. வீட்டுல எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியலையா? டேய் எல்லாத்துக்கும் எங்கிட்டே கேட்டா எப்படிடா? இங்க எங்கேயாவது பக்கத்துல தாண்டா இருப்பா. கையில போன் இருக்குல்ல, இருக்கு, எடுத்து அடிச்சு கேளு. சரி மாமா. நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மாமா என்ன ஸ்டெஃப்னு வருது? சரி இரு, பாத்ரூம்ல எங்கேயாவது இருக்கலாம்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இரு. சரி பாருங்க. அன்புள்ளவருக்கு உங்களை எனக்கு எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு கடிதம் எழுதுனதில்லை, கடிதம் எழுத வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. ஏன்னா நீங்க என் கூடவே இருந்திருக்கீங்க. இப்போ முதல் தடவையா நான் உங்களுக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில இதை எழுத வேண்டியதா போச்சு. வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளால மனசளவில் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் எனக்கும் இருக்கு. புருஷன் பக்கம் நிக்கிறதா இல்லை பிள்ளைங்க பக்கம் நிக்கிறதான்னு அந்த குழப்பத்துல தான் நான் இப்போ நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போறேன். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க சின்ன சின்ன தப்பு எது பண்ணாலும் நாம அவங்க கிட்ட அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறது தாங்க வாழ்க்கை. எப்போ நீங்க
நம்ம பிள்ளைங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வரீங்களோ அன்னைக்கு நானாவே திரும்ப வருவேன். அது வரைக்கும் என்ன தேட முயற்சி பண்ணாதீங்க. இப்படிக்கு சீதாலட்சுமி. மாமா மாமா என்ன மாமா? என்ன மாமா? மாமா 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 என்னாச்சு? என்ன சத்தம்? ராஜா, என்னடா அண்ணன் வேற மாதிரி இருக்கு. ஏ ரேவதி என்ன பாரு. உள்ள போய் பாரு. மாமா மாமா ஒன்றும் இல்லை மாமா, நீ அழாத. பாண்டி மாமா யாரை கேட்டாலும் தெரியலன்றாங்க மாமா. நம்ம போனா ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாண்டா. நம்மளால முடிஞ்சளவு தேடியாச்சு. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மாமா சொல்லி தேட சொல்லணும். டேய், மனசுடைஞ்சு போய் எதுவும் சொல்லாம கொள்ளாம போயிருந்தா நீ சொல்ற மாதிரி செய்யலாம். அவ தான் தெளிவா பிள்ளைங்களுக்கு வீட்டை எழுதி கொடுக்க சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்காளே. ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லைடா. நம்மம்மா இப்படி சொல்றீங்க?
நான் அவளை காணும்னு பதட்டத்தில் அங்கேயும் எங்கேயும் ஓடி ஓடி தேடுறத பார்த்து அவள் ரசிக்கணும்னு ஆசைப்படுறா போல. நாமே அவன் ஆசையை கெடுக்கணும். இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் தான் புருஷன் மேலே மரியாதை வச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்தா போச்சு, அதுக்கப்புறம் புருஷன் 2ஆம் பட்சம்தான். உன்னோட நிப்பாட்டாம 4 பெத்து போட்டதுக்கு எனக்கு இப்போ வீட்டில் 5ஆவது இடம்தான். அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மாமா. டேய், நான் மட்டும் நினச்சி பார்த்தேன்னா என்ன? கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொல்லியும் கடைசி வரைக்கும் என்ன நம்பாம அவங்கள தானே நம்பினா. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது சொல்லு? மாமா, அத்தை என்ன பண்றது? அதை உன் அத்தை தான் சொல்லணும். இப்போ என்னத்துக்கு நீங்கள் மனசு கொஞ்சம் மாதிரி பேசினுக்கிறீங்க? நம்ம முதல்ல அத்தையை கண்டுபிடிச்சிட்டே அப்பாலாம் அவங்களாம் டீட்டெயிலாக பேசிடலாமாம்மா? என்ன பேச போகிற? அவங்க தான் புரியாமல் பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளாச்சும் பேசி புரிய வைக்கலாமாம்மா? ஏண்டா 33 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் புரியாததா இப்போ அவளை கண்டுபிடிச்சி பேசுகிற 3 நிமிஷத்தில் புரிஞ்சிட போகுதா? ரொம்ப வெறுத்து போய் பேசுகிற போல இருக்குது மாமா. மனசை விட்டுறாதீங்கண்ணா. இப்போ என்ன பண்ண சொல்கிற? தேடுவோம் மாமா, வேற என்ன பண்றது? இத பாருங்க, உங்க வாயில வர வார்த்தை தான் அத்தையை திட்டுது, ஆனா உங்க மனசு கடந்து அடைச்சிக்கிறது எனக்கு தெரியுது. டேய், அவள் பிரிஞ்சிருக்கிறது இதாண்டா முதல் தடவை. ஆஃபீஸ் போனா கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோனில் பேசிப்பண்டா. அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாம தவிக்கிறது இப்பதான். மாமா, அதெல்லாம் விடுங்க, நம்ம அத்தை கண்டுபிடிச்சலாம். வண்டியில இருக்கு, வாங்க 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 மாமா, வாங்க. போலாமா? நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல அண்ணன்? என்னென்ன அம்மாவை காணோம், நீங்க என்னடானா வீட்ல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? அம்மா நமக்காக சண்டை போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க இப்படி இறங்கி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மலரு. அவங்க தெளிவா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நம்ம போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அதானே, நாம எதுக்கு போய் தேடணும்? நாம போய் தேடி அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஆளு அதை வச்சு புதுசா ஒரு நாடகம் போட்டு ஆட்டத்தையே கலைச்சு விட்டுருவாரு. அச்சச்சோ, ஏய், அத்தை சொல்றது சரிதான்டா. நாம போட்ட அதே சென்டிமெண்ட் அப்பாவும் போட்டு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். பொண்டாட்டி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா இந்த வீட்டை எழுதி கொடுக்கட்டும் பிள்ளைங்களுக்காக. பாயிண்ட். அதான் அந்த அம்மா தெளிவா எழுதி வச்சுட்டுல போயிருக்கே. அதானே, இவங்க எழுதி கொடுத்துட்டா அவங்க தானா வந்துட போறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்களே அத்தைய ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஆமாமா ஆமாமா, இந்த பாத்துக்க, நல்லா பாத்துக்கமா, நல்லா பாத்துக்க. பாத்துட்டியா? ஓவரா இருக்கு. அவங்க எங்க போனாங்க ஏது போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நல்ல வேலை அந்த ஆள் இருக்கும்போது இது மாதிரி கேட்காம விட்ட. இல்லனா என் பொண்டாட்டி எங்கன்னு என்ன வந்து கழுத்தை பிடிச்சிருப்பான். நீ வேற சாட்டை எடுக்கிறதோ சவுக்க சுழற்றுறதோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் உங்களுக்கு வேணும்னா பிள்ளைங்க முன்னாடி கம்முன்னு வாயை மூடிட்டு இருக்கணும்னு அம்மா தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமே இவர் ஒரு துரும்பு எடுத்து நம்ம மேல போட்டா கூட அம்மா அவரை மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. ஏண்டா ராஜா, அப்பா இந்த வீட்டை நமக்கு எழுதி கொடுப்பாருன்னு நீ நினைக்கிற? தெரியல, அது அவர் தான் முடிவு பண்ணணும். பெத்த பிள்ளைங்களுக்காக இத்தனை வருஷமா ஆடாத அந்த கட்டை கட்டின பொண்டாட்டிக்காக ஆடிதான் ஆகணும். ஆமால, அம்மாவை அப்பா கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு வச்சா அப்பா மாறுவாருன்னு தானே நாம இந்த பிளானே பண்ணோம். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் என்னன்னா பழையபடி வீட்டை எழுதி தரணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இவ ஒருத்தி அடிக்கடி அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிருவா. ஏ மலரு, இவ வேற.
நாம என்ன அப்பாவை தண்டிக்கவா இதெல்லாம் பண்ணோம்? அவரு திருந்தி முன்ன மாதிரி மாறணும் தானே இதெல்லாம் பண்றோம். ஆனா அவன் நம்மள தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கு ரெண்டே காரணம் தான்டா ராஜா. ஒண்ணு, நம்ம அம்மா ஒரு பக்கம் நின்னது. இன்னொன்னு, நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல அவரை நம்பிதான் இருக்கோன்னு அவரே நம்பிட்டு இருக்காரு. அதான். இங்க பாரு மலரு, அம்மாவா அவர்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டாச்சு. அடுத்ததா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். அதையும் பிரிச்சு விட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நாம சொல்றத கேட்டுக்கிட்டு வயசான காலத்துல அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறாரு. என்ன புரியுதா? இங்க பாரு மலர், எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்றோம்னு உனக்கு புரியலையா மலர்? நாம என்ன அவரை பழிவாங்கவா பண்றோம்? அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே சந்தோஷமா இருக்கணும் தானே பண்றோம். ஐயோ டேய், வந்துட்டாங்க. பழையபடி சிச்சுவேஷன் அப்படியே நார்மல் ஆக்குங்க. வாங்க வாங்க. ஐயோ பிச்சைக்கார பண்ணாடைங்களா? உங்களுக்காக ஒருத்தி என்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிருக்கா. காலையில இருந்து கேனப்பைய மாதிரி நான் ஊரை சுத்தி அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கிட்டு மிச்சர் தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சென்டிமெண்டா பேசி ஒரு நாடகத்தை போட்டு உங்க அம்மாவை ஏமாத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. அவ என்னமோ தான் பெத்த பிள்ளைங்க எல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம்னு நம்பி போடா வெண்ணன்னு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. அயோக்கிய பதறுங்கள். பெத்த தாயை காணணும்னு தேடாம மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இங்க பாருங்க, அம்மா வீட்டை விட்டு கோச்சிட்டு போனது காரணமே நீங்க தான். என்னமோ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி எங்களை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? உள்ள தூக்கி வச்சு உங்க தோலை உரிச்சிருவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு அந்த சவுக்கு வாங்குறதுக்கு பதிலா ஒரு நாட்டு துப்பாக்கி வாங்கியிருந்தா உங்க 4 பேரையும் பட்டு பட்டுன்னு சுட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு என் பொண்டாட்டி வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பா. நானும் ஜெயில இருந்தாலும் நிம்மதியா இருந்திருப்பேன். உங்களெல்லாம் திருத்தணும்னு நினைச்சு அடிச்சேன் பாரு, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. டேய், நீங்க எல்லாரும் பயிருக்குள்ள இருக்கிற கலடா. உங்களெல்லாம் கட் பண்ணக்கூடாது, அப்படியே வேரோட புடுங்கி எரியணும். மருந்தடிச்சு உங்களை கொல்லாம விட்டது என்னோட தப்புதான், தப்புதான். அப்பா அப்பா என்ன அடிக்கலாம், அதை விட்டுட்டு அருவா எடுத்துட்டு ஐயனார் மாதிரி வரக்கூடாது, மண்டையில கொட்டலாம். ஆனா கொலவெறியோட சுத்தக்கூடாதுப்பா ப்ளீஸ். சுத்தலாம். மாமா சும்மா வேணாம் மாமா, சொன்னா கேளுங்க. சும்மா எங்க கிட்ட வந்து சத்தம் போட்டா மட்டும் நீங்க பண்ணது நியாயம் ஒண்ணும் ஆகாது. அத்தை காணாம போனதுக்கு முழு காரணமும் நீங்க தான், நீங்க மட்டும்தான். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமும் நீங்க தான். அத்தை எங்க கூட பாசமா இருந்தது உங்களுக்கு பிடிக்கல, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி துரத்தி அடிச்சுட்டு இப்போ எங்களை வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய் மலரே, இவங்க எல்லாரும் மூளை கோளாறு பிடிச்சி சுத்தி நிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து நீயும் கம்முனுங்கிற. ஏண்டி உனக்கு அறிவில்ல? உனக்கு என்ன அத்தை மேல அக்கறை இல்லாம போச்சா? ஏய் என்னடா மலர் கிளர்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்க? அதான் நான் பொண்டாட்டியே இல்லன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன?
அத்தை வேணும் சொத்தை வேணும்னு இங்க வந்து சுத்திட்டு இருக்க? எங்க எல்லாரையும் கேள்வி கேட்க முதல்ல உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? இந்த பாரு, நான் ஒன்னும் உன்னோட 100 வருஷம் சேர்ந்து வரணும்னு வந்து கேட்கல. காணாம போனதே உன்னோட அம்மா. ஏண்டி அது கூட உனக்கு வரையில? இதுங்களோட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமில்லாத போயிடுவேன். ஏய், யாரா நீ? நீ எதுக்கு இப்ப இவ்வளவு தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன அந்த ஆளுக்கு எடுப்பா? ஆமாண்டா. என்ன? ஏய், யார டான்டா? என்னையா டான்டா கூப்பிடுற? ஹலோ ஹலோ, யாருங்க? நான் தான். சீதா? அம்மா, அத்தையா? சீதா? சீதா? சீதாவா? சீதா? ஹலோ, என்ன சீதா இதெல்லாம்? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த பாரு, நீ முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வர்றேன். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் என்ன முடிவு பண்ணணும் சீதா? வீட்டு பிள்ளைங்க பேருக்கு எழுதி தர்றத பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த பாரு, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் சீதா. நீ முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லு. பிள்ளைங்க மேல உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்காங்கறத எனக்கு நீங்க நிரூபிச்சுதான் ஆகணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த வீட்டை அவங்க பேருக்கு எழுதி கொடுக்கறது தான். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல இந்த வீடு முக்கியமா? சீதா, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட கேக்குறது நியாயமா சீதா? சரி, அப்ப வீட்டை அவங்க பேருக்கு எழுதி தூக்கி போடுங்க. நாம 2 பேரும் எங்கேயாவது போய் எப்படி வேணாலும் பொழைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்களுக்கு வீடு முக்கியமா இல்ல வீட்டுக்காரி முக்கியமாங்கறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. சீதா, மாமா எங்க இருக்காங்க மாமா? சொல்லுங்க மாமா.